அப்பா, என்ன டேவிட்? ஏன்பா கோவமா பேசுறீங்க? கொஞ்சம் அன்பா பேசலாம்லப்பா. சொல்லு செல்லம், என்ன வேணும்? அம்மா எங்கப்பா? அம்மாக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி, நாளைக்கு காலையில் தான் வருவாங்க. அப்ப நான் மட்டும் வீட்ல தனியா இருக்கணுமாப்பா? ஏன்டா என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா? இல்லப்பா. என்னது? அப்படி இல்லைன்னு சொல்ல வந்தேன்ப்பா. பயப்படக்கூடாது டேவிட், எப்பவுமே நம்ம கூட ஏசப்பா இருக்காரு. அப்பா, இப்போ என்னடா? ஏசப்பா நம்ம கூட இருக்காரு, நீங்களே எங்கேயுமே காணுமேப்பா. ஏன்டா என்ன இப்படி படுத்துற? ஒர்க் பண்ண விடாண்டா, போய் தூங்குடா. அப்பா, எனக்கு தூங்க பயமா இருக்கு. நீங்க வந்து கதை சொன்னாதான் நான் தூங்குவேன். எனக்கு கதையெல்லாம் ஒன்றும் சொல்ல வராதுடா. ப்ளீஸ்ப்பா. சரிம்மா. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானா. என்ன மாதிரியாப்பா? ஆமாண்டா, அவங்க வீட்டில் நிறையா கோழிங்க வளர்த்தாங்களாம். கோழி என்ன கலர்ப்பா? இப்படி குறுக்க கேள்வி கேட்டேன்னா சொல்ல மாட்டேன். சரி சொல்லுங்கப்பா. அந்த கோழிங்க ரொம்ப பசியாக இருந்ததான் ஒரு நாள். அந்த நேரத்தில் அந்த பையன் கோழிங்களுக்கு சாப்பாடு கொண்டு போனானா. கோழிங்களா, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், இங்க வாங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய கோழியா? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இவ்வளோ பெரிய கோழி, எவ்வளோ பெரிய கோழி இது. டேவிட், கனவுக்கு கட்டியா? ஆமாப்பா. பயப்படாம படு டேவிட், நிம்மதியாக படுத்து தூங்கு. பாய் டேவிட், போயிட்டு வா. பாய்ப்பா. ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த வருஷம் பேச்சு போட்டி நடக்குது. அதில் யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறாங்களோ அவங்கள ஜூக்கு வந்து ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறாங்க. எப்போ மிஸ் நடக்குது? நீ கலந்துக்கிற மாதிரியே கேட்குறேன். நீ சரியான பயந்தாங்கோலி, கூத்தத்தை பார்த்தாலே ஓடி போயிடுவ. டே நீ நல்லா தான் ஸ்பீச் கொடுப்பேன். அந்த ஸ்பீச் எனக்கு கூறா, நான் சொல்லிக்கிறேன்டா. அவள் ஒன்றும் கொடுக்காம அவளே கலந்து ப்ரைஸ் வாங்கிப்பாளே. யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க நேம் லிஸ்ட்லாம் கொடுங்க. அப்பா, எங்கள் ஸ்கூலில் கவிதை போட்டி நடக்குதுப்பா, அதில் கலந்துக்கலான்னு ஆசையாக இருக்கா, ஆனால் பயமாக இருக்குப்பா. பயமாக இருக்கா ஆசையாக இருக்கா? ரெண்டுமேப்பா. சரி வா, நான் நாளைக்கு உனக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எந்த இடம்ப்பா? நாளைக்கு சொல்கிறேன்டா. இவ்வளோ பெரிய காடா? அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்படாத டேவிட், இந்த வழியிலே கொஞ்சம் தூரம் போனேன்னா நீ போன வாரம் கேட்டல ஒரு கிஃப்ட்டு, அதை வச்சுருக்கேன், போய் எடுத்துட்டு வா. ஐயோ, இவ்வளோ பெரிய காடா? ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, இவ்வளோ பெரிய காடா? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு. அங்கே பாரு டேவிட். ஹாப்பியா? ஹாப்பிப்பா. இப்போ எப்படி இந்த கிஃப்ட் நீ எடுத்த? நீங்க என் கூட வந்ததால எடுத்தேன்ப்பா. ஆனால் நான் உன்னை அதே வழியில் தானே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனா நீங்க என் கூட வந்ததால எனக்கு பயம் இல்லாமல நான் எடுத்தேன்ப்பா. அதே மாதிரி தான் டேவிட், ஏசுப்பா நம்ம கூட எப்பவுமே இருக்காரு. அதனால நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. 2 தீமோத்தேயு சொல்லுது, இயேசு நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமலும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னு. God is near, no fear, I am strong. God is near, no fear, I am strong.